உனக்காக பொருந்தேனே எனதழகா. ச்சே, என்ன இது? அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டோன்னே சரி அந்த பொண்ணை எனக்கு கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா, ஆனால் எங்கே தெரியும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. ஓ காட், இப்போ எனக்கு என்ன தான் பண்ணுறது? மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம நம்ம கூட ஃபோனில் பேசின அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவோமோ? ஒரு சைடு அப்படி தான் தோணுது. பார்ப்போம். சீக்கிரம் கிளைண்ட் கிட்டேருந்து கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி பேசிட்டு சீக்கிரம் அந்த பொண்ணை போய் தேடுற வழியை பார்க்கணும். ஹே ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்னாச்சு மேடம்? நான் கொடுத்த மருந்தை கொடுத்துட்டீங்களா மேடம்? ஒர்க் ஆனிச்சா மேடம்? யோ இன்னும் இல்லையா? அதை பற்றி கேட்க தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம், எத்தனை ஸ்பூன் கலக்கணும்? மேடம், அந்த பவுடர் எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் பாலில் கலந்துருங்க மேடம். ஆ இங்கே பாரு, இந்த மருந்து மட்டும் ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது. இந்த சோனியாவை பற்றி தெரியும்ல. 5000 10,000 இல்லை, ரவுண்டாக 30,000 இந்த மருந்துக்காக வாங்கியிருக்க. இது மட்டும் ஒர்க் ஆகாமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. ஐயோ மேடம், கண்டிப்பா ஒர்க் ஆகும் மேடம். என்னை நம்புங்க மேடம். ஒர்க் ஆகணும், ஆகலைன்னா இருக்கு, அதுக்கப்புறம் உனக்கு. மேடம், மருந்து கலந்து அந்த பாலை 10 நிமிஷத்துக்குள்ள குடிச்சா மட்டும்தான் மேடம் இந்த மருந்து ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க் ஆகாது மேடம். வாட்? இந்த வசிய மருந்த பாலில் கலந்து அதை 10 மினிட்ஸ்க்குள்ளே குடிக்கணுமா? ஓ ஷிட், யோ இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஐயோ மேடம், அன்னைக்கு நான் இதை தான் மேடம் சொல்ல வந்தேன். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளார ஃபோனை கட் பண்ணிட்டீங்க மேடம். சரி, இப்போ நீ ஃபோனை வை. நான் போய் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே மேடம், ஓகே. அவன் கொடுத்த வசிய மருந்து இந்த பாலில் கலந்தாச்சு. ஆதி, நான் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன் ஆதி. இன்னையிலேருந்து நீ என் பின்னாடி சோனியா சோனியான்னு சுத்த போகிற ஆதி, சுத்த போகிற. ஐ எம் கம்மிங் ஃபார் யூ ஆதி. ஷிட், எங்கே போனா இந்த ஆதி? ரூமில் எங்கேயுமே காணும். சீக்கிரமாக அவனை இந்த பாலை குடிக்க வச்சிடலான்னு பார்த்தா ஆளை காணுமே. சோனியா, இங்க என்ன பண்ற? ஆஹா, இல்லை ஆதி, உன்னை பார்க்க தான் ஆதி வந்தேன். வாட்? என்ன பார்க்க வந்தியா? ஆஹா, ஆமாம் ஆதி. ஓ ஓகே, டெல் மீ. எதுக்காக என்ன பார்க்க வந்த? ஆமா, நீ கோவிலுக்கு போல. எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்க போல இருக்கே. இல்லை ஆதி, கோவிலுக்கு போகலான்னு தான் கிளம்புனேன். திடீர்னு கொஞ்சம் ஹெட்டேக் ஆதி, அதனால தான் போகலை. ஓகே சோனியா, எதுக்காக என்ன பார்க்க வந்தேன்னு நீ என்ன சொல்லவே இல்லையே. ஆஹா ஆதி, லக்ஷ்மி ஆண்டி கோவிலுக்கு போகும்போது இந்த பாலை உங்ககிட்ட கொடுத்து குடிக்க சொன்னாங்க ஆதி. வாட்? அம்மா கொடுக்க சொன்னாங்களா? ஆஹா, ஆமா ஆதி, ஆண்டி தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஆதி. ஓ ஓகே சோனியா, நீ டேபிளில் வச்சுட்டு கிளம்பு. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, நான் அதை பார்க்கணும். ஆஹா, இல்லை ஆதி, இதை இப்போ உடனே குடிச்சிடாதி. சோனியா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்ககிட்ட நான் நல்லா தெளிவாக தான் சொல்கிறேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு. ஓகே, எங்கே வச்சுட்டு போ, நான் குடிக்கிறேன். ஓ ஷிட், என்ன இந்த ஆதி உடனே குடிப்பான்னு பார்த்தா இப்படி வச்சுட்டு போ நான் குடிக்கிறேன்னு சொல்கிறான். ஓ காட், இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை, வச்சுட்டு போக வேண்டியதான். எப்படியும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறவன் கிடையாது, ஸோ கண்டிப்பாக குடிப்பான். சரி, பேசாமல் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருவோம். டேபிளில் வச்சுருக்கான் ஆதி, மறக்காமல் குடிச்சிடாதி. ஓகே சோனியா. ஆதி, கொஞ்சம் சீக்கிரமாக குடிச்சிடுறியா? அப்போ தான் எல்லாம் சரியாக வரும். வாட்? இல்லை இல்லை ஆதி, பால் சூடாக இருக்கும்போதே குடிச்சிரு, அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தா ஆதி. ஓ ஓகே சோனியா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே ஆதி, இப்போ நான் கிளம்புறேன். சீக்கிரமாக உன்னை வந்து பார்க்குறேன் ஆதி. ஓகே சோனியா, எனக்கு ஒரு கால் வருது, ஸோ நான் பேசணும். ஸோ ப்ளீஸ். ஓகே ஆதி, யூ கேரி ஆன், நான் கிளம்புறேன். ஹலோ, யாஸ் சார், டெல் மீ. ஓ எஸ், ஆதி பால் டம்ளர் கையில் எடுத்துட்டான், அப்போ கண்டிப்பாக குடிச்சிருவான். சரி ஓகே, நம்ம இப்போ ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரலாம். வாட்? இல்லை சார், நான் ஆல்ரெடி மெயில் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். வாட் இஸ் இட்? ஓகே சார், ஐ வில் செக் அண்ட் வில் இன்ஃபார்ம் யூ. ஓகே. ஓ ஷிட், என்ன இவங்க மெயில் ரிசீவ் ஆகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஃபோனில் ஒரு டைம் செக் பண்ணலாம். ஓ ஷிட், ஆமாம், மெயில் சென்ட் ஆகவே இல்லை. சிக்னல் ப்ராப்ளம்னால மெயில் சென்ட் ஆகலையோ? ஓ ஷிட். சரி, கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹாய் சார், சார் மிஸ்டேக் இஸ் மைன். ஆக்சுவலி இங்கே வந்து கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம், ஸோ மெயில் சென்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். தேங்க் காட். தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.
உஃப், ஒரு வழியா ஃபோன் பேசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என் கூட ஃபோனில் பேசின அந்த பொண்ணு யாருங்கிறத சீக்கிரமா போய் கண்டுபிடிக்கணும். ஸோ சீக்கிரமா நம்ம கிளம்பணும். ஓ ஷிட், மறந்தே போயிட்டேன். அம்மா வேற பால் குடிக்க சொல்லியிருந்தாங்களே. சரி, பாலை குடிச்சிட்டு கிளம்பலாம். எஸ், வசியம் இருந்த பாலில் கலந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிட்டு. கண்டிப்பாக ஆதி இந்நேரம் அந்த பாலை குடிச்சிருப்பான். ஸோ இப்போ நம்ம போனால் சரியாக இருக்கும். ஆதி, நான் வந்துட்டே இருக்கேன் ஆதி. இன்னையோட நான் ஆதின்னு உன் பின்னாடி சுற்றுறத கதை முடிஞ்சிடும் ஆதி. இதுக்கப்புறம் நீ தான் என் பின்னாடி சோனியான்னு சுத்த போகிற ஆதி. உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன் ஆதி. வாட், என்ன இது? நம்ம வச்சுட்டு போன பால் அதே இடத்துல அப்படியே இருக்கு. அப்போ இந்த ஆதி இந்த பாலை குடிக்கவே இல்லையா? ஓ ஷிட், எங்க இவனை வேற ஆளை காணும், எங்க போனான்னு வேற தெரியல. ஓ காட், இப்ப என்ன பண்றது? ஐயோ, இவன் வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ஆதி, எங்க இருக்க ஆதி நீ? ஏன் சோனியா, என்னாச்சு? இல்ல ஆதி, நான் ஒரு ரூமுக்கு உன்னை தேடி வந்தேன். நீ ஆள் இங்க இல்ல, அதனால தான் கால் பண்ணாதி. வாட்? ஏன் ரூம்ல நீ என்ன பண்ற? ஆஹா, அது பால் கொடுத்துட்டு போனல, அந்த டம்ளரை எடுக்கிறதுக்காக வந்தேன். ஆமா, என்ன ஆதி இது? நான் கொடுத்த பாலை நீ குடிக்கவே இல்லை போல இருக்கு. அப்படியே இருக்கு கிளாஸ்ல பால். ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லை சோனியா. பால் குடிக்க தான் எடுத்தேன். பட் பால் ரொம்ப ஆறி போயிருந்தது. அண்ட் அதோட மேலே வேற எதுவும் மிதந்துச்சு. ஸோ பால் கெட்டு போச்சுன்னு நினச்சி தான் நான் குடிக்கல சோனியா. ஏன் சோனியா, என்னாச்சு? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி. சரி, நீ இப்போ எங்க இருக்க? நான் கோவில் போயிட்டு இருக்கேன் சோனியா. வாட், கோவிலுக்கு போயிட்டு இருக்கியா? ஆனா ஆதி, நீ கோவிலுக்கு போக மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன. போவேன்னு தான் இருந்தேன். பட் எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதான் சோனியா போயிட்டு இருக்கேன். ஓகே சோனியா, நான் கொஞ்சம் லேட்டாக பேசுறேன். இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கு. ஓகே ஆதி. ஒன்னும் இப்படி என் பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சு. ஓ காட், இப்போ நான் என்ன பண்றது? எவ்வளோ பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஓ ஷிட், என்கிட்ட வேற வசிய மருந்து கூட இல்லை. அவன் ஒரு பாட்டில் தான் என்கிட்ட தந்தான். இதுவே ரொம்ப காஸ்ட்லி. ஓ ஷிட், எல்லாம் வேஸ்டா போச்சு, எல்லாம் வேஸ்டா போச்சு. இவன் என்னடானா கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னான். இப்போ என்னடானா கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஓ காட், இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ ஷிட், இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை. பேசாமல் நம்மளும் கோவில் கிளம்பி போக வேண்டியதான். அங்கே எல்லாரும் இருப்பாங்க. முக்கியமாக அந்த அபி இருப்பா. அவளுக்கு நேராக ஆதிக்கான கரெக்டான ஜோடி நம்ம தானே காட்டிட்டா போதும். அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். என்ன பண்ணலாம்? எத்தனை தமிழ் மூவிஸ் சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் ஏதாச்சும் ஒரு சீனை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். அதுவும் கோவிலில் வச்சு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் நம்புவாங்க. ஏ அபி, நான் வந்துக்கிட்டே இருக்கேன்டி. கிருஷ்ணா, என்னப்பா இது? இவ்வளோ நேரம் ஆயிட்டு, ஆனால் ஆதி இன்னும் காணுமேப்பா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. ஆதிக்கிட்ட பேசிட்டேன். ஆதி வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாமா. ஆமாம்மா, நீங்களே பார்த்தீங்களே எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. அண்ணா ஐ திங்க் க்ரௌடில் மாட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக வந்துருவாங்கம்மா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, சரியா? சரிடா அர்ஜுன், சரிடா அர்ஜுன். ஓ ஷிட், அந்த கோவிலுக்கு வேற எப்படி போகிறதுன்னு வேற தெரியல. என்ன பண்ணலாம்? ஐயே, இந்த மஞ்சள் மட்டக்காரி வாசல் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, இவ கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது. இல்லைன்னா அப்படிதான் நமக்கு பிபி தானா எகிரிமாக்கும். எப்பா கண்ணில் படாம சீக்கிரமா ஓடி போயிடணும். இந்த லேடி சின் பொண்ணு தானே? ஹே சின் பொண்ணு. ஐயோ, போச்சு. இந்த வெள்ளை பண்ணி குண்டு பூசணிக்கா நம்மள பார்த்துட்டு போல இருக்கே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே காதில் வாங்காத மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன, நம்ம கூப்பிட்டே இருக்கோம், இவங்க பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம கூப்பிட்டது காதுல விழுகலையோ? சரி, அகைன் கூப்பிடுவோம். ஹே எக்ஸ்கியூஸ் மீ, ஹே சின் பொண்ணு, உங்களை தான். ஏடிச்சிட்ட பொண்ணு, அந்த பொண்ணு பொண்ணை தண்டி கூப்பிடுது. நீ என்னடி இப்படி காதல் வாங்காத மாதிரி போயிட்டு இருக்காவோ? எல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு ஒழுங்கா வா. என்ன, இவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. சின் பொண்ணு, உங்களை தான். இந்த சின்ன பொண்ணு ஏன் இப்படி இருக்கா? பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கு. இவளை ஏங்க, இவளையா கூப்பிட்டீங்க? ஆமா. ஐயோ, போச்சு. இவளே இருடி உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா சின் பொண்ணு, ஆமா, இங்க வாங்க. ஏடிச்சிட்ட பொண்ணு, ஏடி யாரடி இந்த பொண்ணு? என்னடி இது பிளவுஸ்ல பாதிய காணோம்? ஏடி, இங்க பாரு, உன் மேலே ஏற்கனவே சம்மகாண்டில் இருக்கணும். ஒழுங்கா வாய் முடிட்டு இரு. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இந்த காலத்துல நல்லதே செய்யக்கூடாது போல. அப்படி என்ன நான் செஞ்சுட்டேன்? அவங்க கூப்பிட்டாங்கன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? இருடி உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல இந்த வெள்ளை பண்ணிய என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிட்டது நான். நீங்க 2 பேரும் அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க?
இந்த ஆரம்பிச்சிட்டால திமுரு பிடிச்சவ. இந்த அம்மா பொண்ணு இப்ப எதுக்கு நீ கூட்டாவோ? என்ன விஷயங்கிறத சட்டுப்புன்னு சொல்லு. எனக்கு அம்புட்டு வேலை கிடக்குதாக்கும், நான் போய் பார்க்கணும். ஹே லுக், நான் மட்டும் இங்கே என்ன வெட்டியாவா இருக்கேன்? இங்கே பாருங்க, உங்களுக்கு மேலே எனக்கு நிறையா ஒர்க் இருக்கு. ஓகே, உங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா போய் பார்க்க வேண்டியதானே. போறதுக்கு நீ கூப்பிட்டு வச்சுங்க பேசிட்டு இருக்காவோ. ஹே யூ ஷட் அப். ஓகே, நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நீங்க எனக்கு சொல்லித்தர வேணாம். ஓகே, என்ன இந்த பொம்பளை எம்பிட்டு திமிரால பேசிட்டு இருக்கா? ஓ, அப்ப இதுக்குதான் இந்த சின்ன பொண்ணு இவளை அவாய்ட் பண்ணிட்டு போனாலோ? ஐயோ, இது தெரியாம நம்ம வேற சின்ன பொண்ணு வேற இவகிட்ட கோத்து விட்டோமே. ஐயோ, இவ என்னெல்லாம் நம்மள சொல்ல போறான்னு வேற ஒன்னும் புரியல. எனக்கு இதெல்லாம் தேவை பாரு. நீ கூப்பிட்டு உடனே வந்தல, எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவையாக்கும். எடுத்து வாடி நம்ம கிளம்புவோம். ஹே எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட். சப்பா இவள சப்பா. இந்தாமா பொண்ணே, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ எதுக்கு என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? எனது நான் கத்திட்டு இருக்கேனா? அது சரி, சரி சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை. இந்த ஊரில் எங்கே திருவிழா நடக்குது? இந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் கோவிலில் தான் திருவிழா நடக்கும். ஏ யூ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எந்த இடத்துல திருவிழா நடக்குதுன்னு கேட்டேன், புரியுதா? ஓ, அதை தெளிவாக கேட்க வேண்டியதானே. எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் தான் திருவிழா நடக்குதாக்கும். சரி ஓகே. அந்த மாரியம்மன் கோயிலா காளியம்மன் கோயிலா? அந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னு சொல்லுங்க, நான் உடனே அந்த கோவிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு தானே நாங்களும் போயிட்டு இருக்கோம். ஒண்ணு வாட்சி மூடு. உனக்கு யார்ட்டி இப்ப இதெல்லாம் சொல்ல சொன்னது அவகிட்ட? வாட், நீங்களும் அந்த கோயிலுக்கு தான் போறீங்களா? தென் ஓகே, சரி வாங்க, நானும் உங்க கூட வரேன். என்னை அந்த கோயில் கூட்டிட்டு போங்க. எடுத்து இருடி இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமாவும் மண்டியில நங்கன்னு கொற்ற இரு. நான் ஏதோ ஒரு ப்ளோல சொல்லிட்டேன்டி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுறீ. நல்லா சொன்ன ப்ளோல உனக்கு இருக்குடி இன்னைக்கு. காட், எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நான் சீக்கிரம் போகணும். ஸோ சீக்கிரம் வாங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சப்பா, இந்த வெள்ளை பண்ணி குண்டு பூசணிக்காக்கு கொஞ்சம் வச்சு மண்டையில மசாலா இருக்கானே தெரியல. கோயிலுக்கு போனோம், வழி தெரியாது, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு இப்ப இவ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா. இவ பாட்டு முன்னாடி போயிட்டு இருந்தா எவ இவளுக்கு வழி சொல்லுவா? ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் இவளால வந்தது. உன்னை இருடி, உனக்கு இருக்குடி அப்புறமேலு. ஐயோ, வெளியில போனானே வேட்டிக்குள்ளார எடுத்து விட்ட கதையால எனக்கு ஆயிடுச்சு. ஐயோ, சரி இப்ப முதல்ல போவோம். ஏடிச்சிட பண்ணு. சரி வாடி நம்ம போவோம். நீ பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண முடியும்? வா போய் தொலைவோம். கரெக்டாக தான் வந்திருக்கோமா? கரெக்டாக தான் வந்திருக்கோம். கிருஷ்ணா இந்த லொக்கேஷன் தான் ஷேர் பண்ணா. அரைவல் டைம் இன்னும் 2 minutes காட்டுது. சரி ஓகே, கிட்டக்கு வந்துட்டோம் போல இருக்கு. கொஞ்சம் தூரம் நடப்போம். என்ன இது? கோயில் நெருங்க மனசுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. ஐயோ, இது என்ன ஃபீலிங்னே தெரில. சப்பா முடியல. அண்ணி, அதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ. சரி வாங்க எல்லாரும் போய் அட்லீஸ்ட் லைன்ல நிப்போம். பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்துருச்சுன்னு. ஐயோ பரவாயில்ல லட்சுமி, ஆதி தம்பி வந்தோடனே எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அம்மா சொல்றது சரிதான். அண்ணா வரப்படி வரட்டும், அண்ணா வந்தோட வேணா நம்ம கூட ஜாயின் ஆகிக்கிட்டோம். அங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்துருச்சுன்னு. இப்போல இருந்து நிக்க ஆரம்பிச்சாதான் இன்னொரு 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரத்துல நம்ம போய் சாமி கும்பிட்டு வெளியில வர முடியும். சோ வாங்க எல்லாரும் போலாம். அப்படின்னு சொல்றீங்களா அர்ஜுன் தம்பி? சரி அப்போ ஓகே வாங்க போலாம். அபி அஞ்சலி வாங்க போலாம். அம்மா, என் ஃப்ரெண்ட் ஆனந்தி கோயிலுக்கு வரேன்னு சொன்னாமா. நீங்க எல்லாரும் போயிட்டே இருங்க, நான் அவளை பார்த்து பேசிட்டு பின்னாடியே வந்துடுறேன். ஓ அப்படியா, சரிடா அபிமா. அஞ்சலி நீ ஒன்று பண்ணு, நீ அபி கூட இரு, அபி வரும்போது நீ அபி கூட சேர்ந்து வந்துரு, சரியா? என்னது இவ கூட இருக்கணுமா? ஐயோ, அபியும் அவன் ஃப்ரெண்டு ஆனந்தி அக்காவும் 2 பேர் சேர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேச போறாங்க. எப்போ பார்த்தாலும் படிப்பு வேலைன்னு இதை பற்றி தான் பேச போறாங்க. சப்பா, இவங்க பேசுறதெல்லாம் நல்லா கேட்டுட்டு இருக்க முடியாது. பேசாம நம்மளே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சரிம்மா. அப்ப சரி லட்சுமி, சரி வாங்க நம்ம 4 பேரும் போலாம். அபி, ஆனந்தி அக்கா எப்போ வரேன்னு சொன்னாங்க? ஒரு 5 to 10 minutesல வந்துருவேன்னு சொன்னாடி. ஆனா அவளை இன்னும் காணும். அப்பாடா, 5 to 10 minutes ஆகுமா? சப்பா, இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டோம்னா அவ்வளவுதான், நமக்கு போர் அடிக்கும். பேசாம நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. அபி, கையல் வரேன்னு சொன்னா, நான் போய் அவளை பார்க்கட்டுமா? அப்படியா? சரி ஓகே, நீ போய் பாரு, ஆனந்தி வந்தா நான் பாத்துக்கிறேன். அப்பாடா, கிரேட் எஸ்கேப். சரி அபி, அப்ப நான் வரேன். சரிடி, கோவில் வேற கூட்டமா இருக்கு, பத்திரமா இரு, ஒழுங்கா சீக்கிரமா வந்துரு, சரியா? ஓகே அபி, பாய். எங்க இந்த ஆனந்திய? முன்னாடியே ரீச் ஆயிட்டேன்னு சொன்னா, இன்னும் காணல. அங்க இருக்கா. ஹே ஆனந்தி, ஹே இங்க இருக்கேன்டி. ஹே அபி, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. ஆமா, நீ எப்படி இருக்க? என்னடி முன்னாடி ரீச் ஆயிட்டேன்னு சொன்ன, இவ்வளவு நேரம் என்ன பண்ண? அட ஏண்டி கேக்குற? இந்த சைடு வரதுக்கு பதிலா நான் வேற சைடு போயிட்டேன்டி. அதுக்கப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுடி. அது சரி, டைம்க்கு கரெக்டா வந்தாதா அது ஆனந்தி இல்லையே. இல்ல அபி, சும்மா தாண்டி சொன்னேன். சரி சொல்லு, லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? சுத்த போர்டி. அம்மா உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அடிப்பாவி, என்னடி இவ்ளோ செலிச்சுக்கிற? எனக்கு ஏதோ போயிட்டு இருக்குடி.
ஓ ஷிட், என்ன இவங்க 2 பேரும் இப்படி ஆமனடா நடந்துட்டு வராங்க. ஓ காட், இந்த டைம்ல போனா அவங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டே வந்துருவாங்க போல இருக்கு. ஓ ஷிட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வாங்கலேன். இந்தாமா பொண்ணே, வந்துகிட்டு தானே இருக்கோம். போற என்ன உனக்கு, நீ பட்டுக்கு அப்படி நேரா நட. ஓ ஷிட். இந்தாமா பொண்ணே, இந்த வழியில நாய் படுத்து கிடக்குது, நீ ஒண்ணு பண்ணு, இப்படி சுத்தி போலாம் வா. வாட்? ஆஃப்டர் ஆல் ஒரு நாய்க்காக நாயை வழியை மாத்துக்கணுமா? நோ வே, நான் இந்த வழியில தான் போவேன். என்னது, இந்த வழியில தான் போவியாவா? இந்த பரமா பொண்ணே, சொல்றது கேளு, ஒழுங்கா வா, வேற வழியில ஒண்ணு கூட்டிட்டு போறேன். ஹே யூ, நான் எந்த வழியில வரணும்னு நீங்க ஒன்றும் முடிவு பண்ணாதீங்க, ஓகே? ஆஃப்டர் ஆல் ஒரு நாய்க்காக வேணா நீங்களாம் பயந்துக்கிட்டு உங்க வழியை மாத்துங்க. என்னாலலாம் வழி மாறிலாம் வர முடியாது, ஓகே? எப்படி போகணும்? இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணணும், அதானே? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்னடி இந்த பொம்பளை இந்த நாயை பத்தி தெரியாம இது பாட்டுக்கு நாய் இருக்க வழியிலே பார்த்து போயிட்டு இருக்குது. ஐயோ போச்சு போச்சு, இந்த நாய் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விடாது பாரு இந்த பொம்பளைய. சொல்ல கேட்காம திமிர் எடுத்து போறால, இவெல்லாம் நாய்கிட்ட நல்லா கடி வாங்கட்டும், அப்பயாச்சும் உடம்புல உள்ள கொழுப்பு குறையுதான்னு பாப்போம். ஏ யூ, ஷூ, ஓரமா போ. எதுக்கு இப்படி வழியில வந்து படுத்திருக்க? ஷூ, போ. என்னடி நாய் எந்த முறை முறைக்குது? அத்தி அந்த நாய் முறைக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அடிச்சிடமுன்னு வாடி நம்ம இடத்த காலி பண்ணுவோம். ஆமாண்டி, எனக்கு இந்த நாய் முறைக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. யாட்டி வாடி, நம்ம முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். ஏ யூ பிளடி டாக், ஹே நகரு, ஷூ, அங்க போங்கிட்டு. ஓ ஷிட், என்னது நாய் இப்படி உரிமிட்டே இருக்கு? ஓ காட், இந்த சவுண்ட் கேட்கறதுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஹே யூ ஷட் அப், ஒரு தடவை சொன்னா உனக்குலாம் புரியாது, நகரு. என்ன இந்த நாய் ரொம்ப பக்கத்துல வந்துட்டு ஒருவேளை கடிச்சிருமோ? ஐயோ, முதல்ல ஓடணும். ஹே ஷூ ஷூ. என்ன இவங்க 2 பேரையும் காணும்? ஓ காட், இப்ப அதெல்லாம் பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் ஓடணும். ஹே செக் பண்ண, வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். ஹே யூ இடியட், நீங்க பாட்டுக்கு என்ன அந்த நாய்கிட்ட தனியா விட்டுட்டு 2 பேரும் ஓடி வந்துட்டீங்க. அந்த நாய் என்ன எவ்வளவு துரத்துனுச்சுன்னு தெரியுமா? ஓ காட், ஓடி வரதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சு. இது நல்ல கதையா இருக்குது. நான் அப்பவே சொன்னோம்ல, நாய் இருக்க பக்கத்து போவேணான்னு எங்கேயாச்சும் கேட்டீங்களாக்கும். இட்ஸ் ஓகே, விடுங்க, அதான் நாய் போயிடுச்சுல. சரி ஓகே, கோவிலுக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. பின்ன எதுக்கு இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க போலாம். ஆத்தடியாத்தா, ஏடி நானும் எத்தனையோ பொம்பளைய பாத்திருக்கேன்டி, ஆனா இவ்வளவு மாதிரி ஒருத்திய பார்த்ததே இல்லடி. எப்படியப்பா, என்னடி இவளுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் திமிரா இருக்கும் போல இருக்கேடி. நான் சொல்றப்ப கேட்டியா? இப்ப பாத்தியா? எப்பா, திமிரோட மொத்த உருவமும் இவதாண்டி. இப்ப புரியுதுடி. ஏட்சப்பனே, சரிடி வா போவோம். ஓ மை காட், என்ன என் ஹார்ட் இப்படி துடிக்குது, நெஞ்சில ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அப்புறம் அதே வாய்ஸ் இந்த பக்கம் தான் வருது. அப்போ கண்டிப்பா இந்த சைடு தான் இருப்பாங்க. சரி போய் பார்க்கலாம். ஏண்டி இதெல்லாம நடந்துச்சு? இந்த பக்கம் தானே அந்த வாய்ஸ் கேட்டுச்சு. இங்க அபி நிக்கிறா, கூட ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க தான் நம்ம கூட போன்ல பேசினாங்களோ? ஆமாண்டி, இவ்வளவும் நடந்துச்சு. என்ன இவங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சைடு தானே அந்த வாய்ஸோட சவுண்ட் வந்துச்சு. சரி ஓகே, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆனந்தி, நீ இன்னும் மாறவே இல்லை, இன்னும் அப்படியே தாண்டி இருக்க. என்ன இது, அந்த வாய்ஸ் கேக்குது, அதுவும் பக்கத்துல. அப்போ சரி அபி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஆக்சுவலா நான் கோவிலுக்கே வந்தேன். சரிடி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? சரிடி, மறக்காம ரீச் ஆயிட்டோன்னு எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? ஓகேடி, பைடி. வாட்? அப்போ அபிதான் என்கிட்ட போன்ல பேசின பொண்ணா? அவ்வளவுதான் நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேனா? ஐயோ, என்னால சுத்தமா நம்பவே முடியல. இருந்தாலும் அபிகிட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அபி? ஆஹா, சொல்லுங்க. என்னாச்சு இவருக்கு? ஆதி மாமா? அபி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்டயா? என்ன? அபி, அம்மா போன்ல நீ தானே என்கிட்ட பேசின? ஐயோ, நம்ம தான் ஃபோன் பேசணும்னு தெரிஞ்சு திட்ட போறாரோ? சரி, எதுக்கும் சாரி கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு சீக்கிரமா ஓடிடுவோம்.
ஏ அபி உங்ககிட்ட தான் கேட்குறேன் அபி சொல்லு. நான் தான் பேசினேன். சாரி, நான் ஏதோ தெரியாம ஃபோன் அட்டன் பண்ணி பேசிட்டேன். சாரி, மன்னிச்சிடுங்க. என்ன கூப்பிடுறாங்க, நான் போறேன். ஏ ஒரு நிமிஷம். பாத்து